இதிலே நம்முடைய மிக முக்கியமாக நம்மிலே நிறைய செய்திகள் இருக்கின்றன. என்கிட்ட பையில் இல்லை, வண்டியில் இல்லை, லாரி கணக்கில் இருக்குது செய்தி. இதை எப்படி சொல்லுவது, எங்கே சொல்லுவது? ஆனால் நிறைய எழுதி இருக்கின்றோம், பதிவு செய்திருக்கின்றோம். யாருக்காகவும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. உண்மையை சொல்லும் பொழுது யாருக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. உண்மையை வரலாற்றிலே ஒரு தத்துவம் உண்டு. சொல்லுகின்ற ஒரு செய்தியை மறுக்க வேண்டும் என்று சொன்னால் தக்க ஆதாரங்களுடன் மறுக்க வேண்டும். இதுதான் வரலாறு. இந்த வரலாற்று தத்துவத்தை மனதிலே கொண்டால் நாம் யாருக்காகவும் வரலாறு எழுத, நம்முடைய வரலாற்றை நாம் பாதுகாப்பதிலே நமக்கு ஒன்றும் அதிலே இரண்டாவது எண்ணமில்லை. அந்த கட்டுரையிலே நான் எப்படி முடிக்கிறேன் என்று சொன்னால், திட்டமிட்டு இந்திய வரலாற்று ஏடுகளை திருத்தி எழுதிய இந்திய வரலாற்றினை இருட்டாக்கும் இந்திய வரலாற்று ஆய்வுக் கழகத்தின் முயற்சி குறித்து நடுநிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கையோடு கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது. யாரையும் இழித்து படித்து எழுத வேண்டும் என்பதெல்லாம் நமது நோக்கமும் அல்ல. எனது முன்னோர் போன்று நான் ஒரு இந்திய குடிமகன், நான் ஒரு தமிழன், நான் ஒரு முஸ்லீம், இந்த உண்மையான என்னுடைய வரலாறு, என்னுடைய அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் கவலைப்படுகிறேன் என்று அந்த கட்டுரையிலே நான் எழுதியிருக்கின்றேன். 1998ஆம் ஆண்டில். இது ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். இது இப்படி நான் எழுதியிருக்கிறது ஏதோ எனக்கு மட்டும் எழுதலை, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பொருந்தும்.